வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அதாவது என்னென்னா, உங்களோட மொபைலில் வந்து வைஃபை அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்து ஹேக்கிங் ரிலேட்டடான சில ஆப்ஸை வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு விதமான ஆப் வந்து நான் என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது என்னோடய வாட்ஸ்அப், என்னோடய லொக்கேஷன், என்னோடய கரண்ட் அட்ரஸ், என்னோடய மெசேஜஸ், என்னோடய ஃபோட்டோஸ், என்னோடய வீடியோஸ், லைவாக என்னோடய கேமரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆப் மூலமாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களால் வந்து அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இப்போ அந்த ஆப் உங்கள் ஃபோனில் இருக்கா இல்லையான்னு வந்து உடனே செக் பண்ணிங்க. ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்னோடய ஃபோனில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸில் போனீங்கன்னா வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வைஃபை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வைஃபைன்னு இருக்குது. அதனோட சைஸ் என்னென்னு இருக்குது. பட் அதுக்கு வந்து எந்த ஒரு லோகோவும் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அப்டேட்ஸு, செக்யூரிட்டி, அப்புறம் அதுக்கு வந்து கால்குலேட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேரில் வந்து இந்த மாதிரி ஸ்பை ஆப்ஸ் வந்து, ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து இது மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஆப் வந்து தான் இது. ஸோ வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வைஃபை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஹேக்கிங் இல்லை ஸ்பை ஆப் தான். வந்து உங்களோட வாட்ஸ்அப் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து இந்த ஆப் வந்து யார் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா உடனே டெலீட் பண்ணிடுங்க. அப்படி டெலீட் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, உடனே உங்கள் ஃபோனை வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இது ரொம்ப ஆபத்தான ஆப். உங்களோட பர்சனல் தகவல்கள் எல்லாமே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் செக்யூரிட்டியில் போயிட்டு டிவைஸ் அட்மின் ஆப்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து அந்த வைஃபை அப்படின்ற ஆப் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதை டிசேபிள் பண்ணலாம்னு நினச்சா உடனே பாஸ் வைக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு அறிகுறி, அந்த அந்த ஆப் வந்து உங்களோட தகவலை வந்து திருடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு என்ன டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேலே இருக்கிற அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்கேன் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் இதையும் வந்து எனேபிள் பண்ணுங்கள். வழக்கமாக வந்து இந்த ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்கள் ஃபோனில் இது டிசேபிள் ஆயிருக்கானு செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி டிசேபிள் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனை வந்து உங்கள் ஃபோனில் இருக்க இன்ஃபர்மேஷன் திருடுறதுக்காண்டி தான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிங்க. இதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபோன் டேட்டா, ஆக்சுவலாக உங்கள் ஃபோன் டேட்டா யூஸ் பண்ணி தான் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து வைஃபை இன்டர்நெட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டேட்டா யூசேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜில் அந்த வைஃபை அப்படிங்கிற ஆப் இருக்கும், சரிங்களா? இந்த வைஃபை அப்படிங்கிற ஆப் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே வந்து டேட்டா யூசேஜ் டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்படி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வைஃபைலும் சரி இதுலேயும் சரி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதனால் வந்து இந்த ஆப்பால் வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண முடியலைன்னா இந்த ஃபோட்டோஸையும் எல்லாமே வந்து உங்களோட ஃபோட்டோஸோ இல்லை லைவாக வந்து உங்கள் கேமரா அக்சஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனால் அக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஆனால் இது வந்து டெம்பரரியான சொல்யூஷன் தான். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை வந்து முடிஞ்ச அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படி அன்இன்ஸ்டால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மறக்காமல் உடனே வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து லோகோவே இல்லாமல், ஒரு ஐக்கானும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சு, எந்த ஆப் இருந்தாலும் சரி அதை வந்து உடனே மறக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உடனே இதை செய்யுங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உடனே நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் முழுக்க உண்மை. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை, பர்டிகுலராக வந்து பெண்களுக்கு வந்து இதை வந்து பகிருங்க. ஏன்னா பெண்களுக்கு டெக்னாலஜி நாலேஜுங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, அதாவது உங்களோட தோழிக்கோ இல்லை வந்து உங்களோட பிள்ளைங்களுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு சொல்லித்தாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஃபோனை வந்து கொடுக்கும்போது அது மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து நம்ம அறியாமே போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரட்டும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.